ஆன்மீக அன்பர்களுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று விசுவாவசு தமிழ் வருடம் மார்கழி மாதம் 6ஆம் தேதி, தனுசு மாதம், ஹேமந்த் ருது, தட்சிணாயனத்தில் என்று பார்த்திங்கன்னா 21/12/2025 டிசம்பர் மாதம். இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்று சந்திர தரிசனம், இன்று கரிநாள், இன்று கீழ்நோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 3:05 4:05 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, மாலை 1:30 2:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. இன்றைய குளிகை மாலை 3 மணிலிருந்து 4:30 வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 12 மணிலிருந்து 1:30 வரை. இன்றைய சூலம் மேற்கு திசை, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சூரிய உதயம் காலை 6:24. இன்றைய திதி இன்று காலை 9:33 வரை பிரதமை, இன்று துதியை. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:16 வரை மூலம், பின்பு போராடம். இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று காலை 9:33 வரை பவம், பின்பு இரவு 10:10 வரை பாலவும், பின்பு கௌலவம். இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் குருக். இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் உயிரற்றவை. இன்றைய சந்திராசிரமம் இன்று அதிகாலை 2:16 வரை கிருத்திகை, பின்பு ரோஹிணி. ரோகிணிக்கு இன்னொன்று சந்திராசிரமம் பகலில் கொஞ்சம் பேச்சு செயலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய கிரக நிலைன்னு பார்த்தோன்னா மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், விருச்சிக ராசியில் புதன் பகவான் சுக்கிர பகவான், தனுசு ராசியில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் சந்திர பகவான், கும்பராசியில் ராகு பகவான் சனி பகவான். இன்றைய ராசி பலன் பார்த்தோம்னா மேஷ ராசி அன்பர்கள் பார்த்தோம். இந்த மேஷ ராசி அன்பர்கள் எப்பவுமே கொஞ்சம் முன்கோபம் உள்ள அன்பர்கள். அந்த முன்கோபத்தை கொஞ்சம் தவிர்த்து நீங்கள் அமைதியாக பொறுமையாக சாந்தமாக இருக்கின்ற பொழுது உங்களுடைய சில விஷயங்களை நீங்கள் ஈஸியாக சாதித்து கொள்ளலாம். அவங்க பேச்சுக்களை கொஞ்சம் அமைதியாக பேசுறதுக்கு கொஞ்சம் பழகப்படுத்திக் கொள்ளுங்கள். சாந்தமாக இருக்கிறதுக்கு பழகப்படுத்திக் கொள்ளுங்கள். ரிஷபராசி பார்த்தவங்களுக்கு எதையும் நம்ம செய்கின்ற பொழுது கொஞ்சம் யோசித்து பொறுமையாக செயல்பது நல்லது. உங்களுடைய தொழில் சார்ந்த ஒரு வளர்ச்சி கூட முதலீடு செய்கின்ற போது கொஞ்சம் படிப்படியாக முதலீடு பண்ணுங்கள். பொருளை இறக்குமதி செய்யும் போது கொஞ்சம் உங்களுடைய சந்தனத்தை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இறக்குமதி பண்ணுங்கள். ஏற்றுமதி செய்கின்ற பொருளில் கொஞ்சம் ஒரு முன்தொகையை பெற்றுக்கொண்டு ஏற்றுமதி செய்யுங்க. ஆனால் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கின்ற பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கேற்ற ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமும் லாபத்தை கண்டிப்பாக பார்க்க முடியும். நீங்கள் ஒரு மிதுராசி பார்த்தவங்களுக்கு யாராவது எதாவது கேட்டால் உடனே அவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய நபர். நீங்கள் அந்த உதவி செய்கின்ற போது கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. தேவைப்படுற அன்பர்களுக்கு அந்த உதவி பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு தேவையெல்லாம் உதவி பண்ணிட்டு போய் வருத்தப்படக்கூடிய வாய்ப்பு பண்ணால் கொஞ்சம் கொடுக்கின்ற உதவியை கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. கடகராசின்னு பார்த்தவங்களுக்கு எந்த விஷயத்தையும் தானாக அமையாதவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் போட்டு ஜெயிக்கக்கூடிய, போட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக தான் அமைதவங்களுக்கு. போட்டியாக தான் வாழ்க்கை. குடும்பத்திலும் சரி எல்லா விஷயமும் போட்டின்னு இருந்தோம். போட்டு வெற்றி பெறக்கூடிய நாளாக அமைதவங்களுக்கு. சிம்மராசி உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களை ஒரு புதிய முதலீடு செய்ய போகிறீங்க, ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறீங்க, ஒரு புது தொழில் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா நீங்கள் அதுக்கான ஒரு முயற்சி நீங்கள் பண்ணு. கண்டிப்பாக அதுக்கான முயற்சி உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசின்னு பார்த்தா உங்களுக்கு இன்று வரவு உள்ள நாள். உங்களுக்கு கடன் வாங்குறீங்களோ, வட்டி வைக்கிறீங்களோ, நகையாடு வைக்க எப்படியோ பண்ணுறீங்க, கையில் ஒரு வருமானம் இருக்கக்கூடிய வரம் வரக்கூடிய நாளாக அமைது. உங்களுக்கு இன்று வருகின்ற வரவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கின்ற போது அந்த வரவுகளை கொஞ்சம் சேமிப்பாக மாற்றினா வருங்காலத்தில் வரவு உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். உங்களுக்கு துலாம் சார்ந்து பார்த்தா உங்களுக்கு தேவையற்ற கோபத்தால் உங்களுக்கு தான் தேவையான டென்ஷன் ஏற்படும் உங்களுக்கு. ஆனால் கொஞ்சம் கோபத்தை தவிர்த்து கொஞ்சம் அமைதியாக பேசுவதற்கு பழகுவதற்கு ஒரு முயற்சி பண்ணுங்கள். அது உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு விருச்சிக ராசி உங்களுக்கு என்ன செய்யணும் நினைக்கிற அந்த செய்கைக்கு ஏற்ற ஒரு முயற்சியை போடுங்க. எல்லாமே தானாக முடிஞ்சால் தானாக வந்துடாது. ஒன்று செய்யணும்னு நினச்சிங்க, சாதிக்கணும்னு நினச்சா அது கேட்ட ஒரு முயற்சி முன்னேற்பாடுகள் கண்டிப்பாக இருக்கும். அது தொடர்ந்து செய்யக்கூடிய நீங்கள் விடாமுயற்சி தான் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க போகுது. உங்களுக்கு தனுசாசின்னு பார்த்தவங்களுக்கு
ஒரு மேன்மை நிறைந்த நாளாக அமைது. உங்களுக்கு எல்லா விஷயங்களும் மேன்மை இருந்தாலும் உங்களுக்கு வந்து எல்லாமே ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைகிறது. உங்களுக்கு மகராசன்னு பார்த்தா உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு செயல் கண்டிப்பாக இருக்க போகுது. உங்களுக்கு கும்பராசன்னு பார்த்தா உங்களுக்கு சில சிறு சிறு மறதிக்கு சார்ந்த விஷயங்கள் இருப்பதனால கொஞ்சம் அந்த மறதி இல்லாத அளவுக்கு சில இப்போ ஏதாவது ஆஃபீஸுக்கு பண்ணி ஃபைனலாக ஒரு ஹிண்ட்ஸ் எடுத்து செக் பண்ணி எடுத்துப்பாங்க. அந்த மறை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சமாக மறைக்கிற காலம் அமைதிக்கு மீனராசிக்கு வந்து உங்களுடைய வருமானம் பெறக்கூடிய நாள், உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயம் ஒரு வருமானத்தை நீங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்னும் உங்களுக்கு அமைகிறது. அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த நாள் ஒரு வெற்றி நாளாக அமைய வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.